ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டே ஆனால் ஒரு 4 கம்பெனி சொல்லிட்டு இருப்பேன். ஒன்று சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு 4 கம்பெனி பேசுவேன். இல்லை இந்த ப்ரைஸில் வாங்க முடியாது, பட் கம்பெனி வைஸ் நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு 4 கம்பெனியை பற்றி பேசுவேன். அதை பற்றி ஒரு ஒரு தனித்தனி கம்பெனியை ஒரு நாள் அனாலிசிஸ் பண்ணி பேசிட்டு இருப்பேன். ஒரு நாள் வந்து ஒரு நல்ல கம்பெனிஸ் இந்த ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கம்பெனி பற்றி ஒரு 4 கம்பெனி பற்றி பேசியிருப்பேன். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், இந்த வாரத்துக்கான 4 கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் சீரீஸ்ல ஒரு அண்ணா கேட்டிருந்தார் கடைசியா. செந்தில்நாதன் அப்படின்ற ஐடியில இருந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பத்தி பேசுங்க அப்படின்னுட்டு. அந்த கம்பெனியை பத்தி பேச போறோம். அண்ட் தென் மிச்சம் இருக்கிற 3 கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக் கம்பெனிஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு ஐடி கம்பெனிஸ் அண்ட் டெக் கம்பெனிஸை பத்தி பேசி அப்படின்ட்டு. இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அண்ட் ஹெச்சிஎல் அண்ட் டிசிஎஸ் அண்ட் டாடா டெக்னாலஜிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் அப்படின்றது நான் ஃப்ரைடே தான் இந்த கம்பெனியோடைய ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வரும். இன்னைக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். அண்ட் ஒரு கம்பெனி ஒரு நாள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வரும். இன்னைக்கு இந்த 4 கம்பெனிக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி தான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. பஜாஜ் எப்படி ஃபைனான்ஸ் பண்றாங்களோ கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கல்ஸ்க்கு அண்ட் 4 வீலர் வெஹிக்கல்ஸ், 2 வீலர் வெஹிக்கல்ஸ்க்கு எப்படி ஃபைனான்ஸ் பண்றாங்களோ, சேம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் இந்த மாதிரி குரூப்ஸ்க்கு, அதாவது சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு அண்ட் தென் சின்ன சின்ன லோன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பர்சனல் லோன்ஸ் அண்ட் கார்பரேட் லோன்ஸ் கிடையாது. சின்ன சின்ன ஸ்மால் ஃபைனான்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு லோன்ஸ் கொடுக்குறது, பர்சனல் லோன்ஸ் கொடுக்குறது. அண்ட் மோஸ்ட்லி யாருக்கு என்ன ஃபைனான்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கல்ஸ் லோன்ஸ் தான் இவங்க அதிகமாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் புரோக்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். அண்ட் இவங்களுடைய மார்க்கெட் கேப் 82,588 crores அண்ட் ஸ்டாக் பி வந்து 12, ROC 12.1 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 3.41, சேல்ஸ் க்ரோத் வந்து 33%, புக் வேல்யூ வந்து 1,234, பட் கரண்ட் ப்ரைஸ் 2,199. எல்லாம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் 25% இருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப்பும் நல்லா இருக்கு, பிஸ்னஸ் மாடலும் நல்லா இருக்கு. இதை பற்றி நான் ஃப்ரைடே வர வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு கம்பெனி, ஃபைனான்ஸ் கம்பெனியில். அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேணும் அப்படின்றதுக்கோசரம் தான் இப்போ ஃப்ரைடே பேச போகிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கம்பெனி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான வீடியோவில் என்ன கம்பெனி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜிஸ். இது ரீசெண்டாக தான் IPO லான்ச் ஆயிருக்கு, பல பேருக்கு தெரியும். பட் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1994 டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் அண்ட் குளோபல் சர்வீஸ் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு, அதாவது குளோபல் சர்வீசஸ்க்கு தேவையான இன்ஜினியரிங் சர்வீசஸ் கொடுத்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இது எப்படின்னா, பேசிக்காக இப்போ ஒரு கார் இருக்கும். காரில் தேவையான ஒரு டெக்னாலஜி கொடுத்துட்டு வந்துருந்தாங்க. TCS அப்படின்றது சாஃப்ட்வேர் எழுதுகிற கம்பெனிஸ், பட் இவங்க ஹார்ட்வேர் அந்த அதர் தென் டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். மார்க்கெட் கேப் வந்து 47,423 crores அண்ட் ஸ்டாக் பி வந்து 76, ROC வந்து 28.1. இதில் ஸ்டாக் பி மட்டும் தான் அதிகமாக இருக்கும், அதாவது ப்ரைஸ் டு earnings அப்படின்றது மட்டும் அதிகமாக இருக்கும். மிச்சப்படி இந்த பிஸ்னஸ் மாடல்ல இருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இதை பற்றியும் நான் தனி வீடியோ பண்ணுறேன். நாளைக்கு வர வேண்டிய வீடியோவில் இது டாடா டெக்னாலஜிஸ் பற்றி பேசுவேன். சேல்ஸ் கிரோத் வந்து 25.1 அண்ட் டெட் டு ஈக்விட்டி 0.09 இருக்கு. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,169 இருக்கு. இதுதான் எங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HCL டெக்னாலஜிஸ். இது வந்து ஒரு தமிழ்நாடு பேஸ்ட்லேருந்து போன ஒரு ஆளோடைய கம்பெனி, ஒருத்தருடைய கம்பெனி. ஷிவ்நாடர் அப்படின்ற ஒருத்தர் கிரியேட் பண்ண கம்பெனி. இது ஒரு ஐடி கம்பெனி, இந்தியாஸ் 3rd largest ஐடி கம்பெனியாக அது ரன் ஆகிட்டு இருக்கு. 1999 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. ஆஸ் யூஷுவல் எல்லா கம்பெனியும் பண்ணுற மாதிரி தான் ஐடி சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வேர்ல்டு வைடும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் மார்க்கெட் மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 3,92,667 crores, ஸ்டாக் பி வந்து 25, ப்ரைஸ் டு earnings அதாவது அது 25 இருக்கு. ROCE அது வந்து 28.3, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 16.1 அண்ட் சேல்ஸ் க்ரோத் 14% அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,447, புக் வேல்யூ வந்து 242. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். அண்ட் தென் லாஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் டாடாஸ் ஃபேவரட் ஒரு கம்பெனி, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் லிமிடெட். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி இன் இந்தியா கூட சொல்லலாம். நீங்கள் டாட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, டாட்டாக்கு கேஷ் ஜென்ரேட்டிங் பிஸ்னஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில இருந்து தான் வருது, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இது நிறைய பேர், நான் நிறைய இடத்துல பேசியிருப்பேன். டாடா கிட்ட ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குது, அதுக்கிட்ட இருந்து நிறைய காசு ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து காசு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த கம்பெனி தான் இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இவங்க தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஐடி கம்பெனி. கிட்டத்தட்ட 50 இயர்ஸ்க்கு மேலே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க.
இவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து 13,51,269 crores. இது ஒரு சிங்கிள் கம்பெனி. நீங்க ரிலையன்ஸ் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து எல்லா கம்பெனி சேர்த்து ஒரே கம்பெனியில வச்சிருப்பாங்க. பட் இது ஒரு சிங்கிள் ஐடி கம்பெனி. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி. ஸ்டாக் பிஇ வந்து 30ல இருக்கு. ROC ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 58.7%, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 29.8%, அண்ட் சேல்ஸ் growth வந்து 13%. புக் வேல்யூ வந்து 275, பட் கரண்ட் பிரைஸ் வந்து 3,693ல இருக்கு. ROE 46.9. இது வந்து எப்படி சொல்றது, ஒரு குவார்ட்டருக்கு 10,000 crores மேல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. பர் இயர் 40,000 crores கிட்ட ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கும், நெட் ப்ராஃபிட் மட்டுமே. இவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர் மட்டும் 122 rupees, அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 72.3%. இவங்க ஒரு கேஷ் ஜென்ரேட்டிங் மிஷின்ஸ் ஆஃப் டாட்டான்னு கூட சொல்லலாம். வேர்ல்டு வைடு இவங்களுடைய டாமினன்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வேர்ல்டில் ஒரு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, இவங்க வர்ற ப்ராஃபிட்ஸ்ல ஒரு 100%, இப்போ 100 ரூபான்னு பண்றாங்கன்னா அது கிட்டத்தட்ட 82-83 rupees ஃபாரின்ல இருந்தா கரன்சி வந்துட்டு இருக்கும். இது ஒரு டாலர் கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியை பத்தி நான் Thursday வர வீடியோல டீட்டெயிலாக பேசுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு வீடியோ வரும். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கம்பெனியை டீட்டெயிலாக பேசியிருப்பேன். அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க வித்துருங்கன்னு சொல்ல. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.